வாய்ஸ் ஆஃப் செல்வா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ சமீபத்துல ஃபிஷ் டேங்க் வாங்க போயிருந்தப்போ எடுத்த ஒரு வீலாக் தான். ஆனா வேலைக்கு போற பெண்கள் மறுபடியும் வேலைக்கு போகணுமே அப்படின்ற மனநிலைக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தி இந்த வீடியோல பேசலாம்னு இருக்கிறேன். பொதுவா ஒரு பொண்ணு வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல காலையில சமைக்கிறதுல ஆரம்பிச்சு தன்னை ரெடி பண்ணிட்டு கிளம்புறது, பெரியவங்கள பாத்துக்கிறது, குழந்தைங்கள பாத்துக்கிறது, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை வேலையிலிருந்து அவங்க தாமதமா வராங்க. ஒரு 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சுன்னா, அடுத்தடுத்து வீட்ல இருந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும். "என்னாச்சு இவ்ளோ நேரம் ஏன் வரல? ஏன் வரல?" அப்படின்னு. இந்த குழந்தைங்கள பாத்துக்கிறது, பெரியவங்கள பாத்துக்கிறது அப்படிங்கிறது பெண்களோட கடமை மட்டுமே இல்ல அப்படின்றத இப்பத்திய ஆண்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மனைவிக்கு வந்து நெறைய சப்போர்ட் பண்றாங்க. உணவுகள் செய்யறதுல ஆரம்பிச்சு, குழந்தைங்கள ஸ்கூல்ல பிக்கப் அண்ட் ட்ராப் பண்றதுல, அவங்கள ரெடி பண்றதுல, இப்படி எல்லா விஷயங்களையுமே ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, அத பார்க்கக்கூடிய வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, ஏன் நம்ம அம்மா, அப்பாவாவே இருந்தாலும், ஒரு ஆம்பள வீட்ல வந்து "எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வர?" அப்படின்னு நம்மள அந்த இடத்துல மனவேதனைக்கு ஆளாக்கிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு அந்த வேலைய விட்டுடுவோம். இல்ல சீக்கிரமா வர்றதுக்கு நம்முடைய வேலைகள அடுத்த நாள் சேர்த்து வைப்போம். நம்ம மனசுக்கு புடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலைய பெண்டிங்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த வேலையில நம்மளால சிறப்பா செயல்பட முடியாது. ஆக, ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும் அப்டின்னா, முதல்ல சப்போர்ட் பண்ண வேண்டியது அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க. ஃபினான்ஷியலா அந்த பொண்ணு டிபெண்டன்ட் ஆகுறாங்கன்றத தாண்டி, கண்டிப்பா அவங்க சம்பாதிக்கிற பணம் அந்த வீட்டுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க, அந்த பொண்ணு வந்தா தான் எல்லாமே நடக்கும் அப்டிங்கிற மாதிரி ஒரு மாயைய கிரியேட் பண்ணாம, அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர்ற டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். அதே போல குழந்தைங்கள பாத்துக்கிறது, பெரியவங்கள பாத்துக்கிறது வந்து எல்லாருடைய கடமைகளும் தான். சில நேரம் பெரியவங்க சின்னவங்கள பாத்துக்கிறதும், சின்னவங்க பெரியவங்கள பாத்துக்கிறதும், காலத்தின் சூழலுக்கு ஏற்ப நம்ம மாறிக்கிற ஒரு விஷயம் தான். இப்படியெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவான ஆட்கள் கிடைக்கும்போது, பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வருவாங்க. அவங்களுடைய துறைகள்ல அவங்களால சாதிக்க முடியும். ஒரு ஃபோட்டோல நெறைய சுமைகள சுமந்துட்டு நடக்கிற பொண்கள பாத்திருப்போம். அப்படிதான் நம்ம பெண்களும்